ராதே கிருஷ்ண. சுக மகரிஷி ஜராசந்தவதத்தை வர்ணிக்க கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், ஜராசந்தனால விளையாட்டா சண்டையில் வெல்லப்பட்டு கிரித்ரோணிங்கிற மலை பள்ளத்தாக்கில் சிறை வைக்கப்பட்டிருந்து அதனால் உடலும் ஆடையும் அழுக்கடைஞ்சவங்களாக இருந்த 20,800 அரசர்களும் விடுவிக்கப்பட்டாங்க. பசியால் இழைச்சு முகம் வாடி வறண்டு சிறைப்பட்டதால் களைச்சிருந்த அந்த அரசர்கள் மஞ்சள் பட்டாடை உடுத்தி கார்மேக திருமேனியோட விளங்குற ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தாங்க. 4 திருக்கைகளையும் சங்கு சக்கரம் கதை பத்மம் கொண்டு திருமார்புல ஸ்ரீவத்சங்கிற மறு விளங்க அலர்ந்த தாமரை மாதிரியான அழகான திருக்கண்கள் மிளிர அழகான திருமுகமும் காதுகளில் மகர குண்டலங்கள் இளங்க சூரியனை நிகர்த்த ஒளிமிக்க கிரீடம் அணிஞ்சு மார்பில் முத்து மாலைகள், கைகளில் கங்கணம், அறையில் அரைஞான், மேற்கைகளில் தோள்வலை, கழுத்தில் ஒளி வீசுகிற கௌஸ்துபமணியும் மணமாலையும் அணிஞ்சிருந்த பகவானை கண்களால் பருகிற மாதிரியும் நாக்கால் ருசிக்கிற மாதிரியும் மூக்கால் முகர்ற மாதிரியும் கைகளால் அணைக்கிற மாதிரியுமான உணர்வோட பார்த்து பாவமணித்தும் நீங்க பெற்ற அந்த அரசர்கள் அவரோட திருவடிகளில் திருமுடிபட வணங்கினாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்ததால் பெற்ற மகிழ்ச்சியில் சிறைவாசத்தோட வேதனை நீங்கி போன அந்த அரசர்கள் இரு கை கூப்பி புலன்களோட ஈசனான பகவானை வாயார துதிச்சாங்க. தேவர்களுக்கும் தேவனான ஈசனே, சரணடைஞ்சவங்களோட துயரை நீக்கிறவரே, அழிவற்றவரே, ஸ்ரீ கிருஷ்ணா நமஸ்காரம். உலகியல் இன்பங்களில் மனசு வெறுத்து போன எங்களை கோரமான சம்சார பிடையிலிருந்து காப்பாத்துங்க. மதுசூதனா, எங்க நாதனே, இந்த ஜராசந்தனை நாங்கள் வெறுக்கலை. அரசர்கள் அரசை இழக்கிறதும் கூட தங்களோட அருளால்தான். அரசு பேராளுமை இவற்றால் மதம் கொண்டு வழி தவறிப்போன அரசன் மேன்மை அடையறதில்லை. அவன் தங்களோட மாயையில் மயங்கி நிலையற்ற செல்வத்தை நிலைச்சதா நினைக்கிறான். அறிவிலிகள் காணல் நீரை ஓடைன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பகுத்தறிவு இல்லாதவங்க உலகியல் மாயத் தோற்றத்தை உண்மைன்னு நம்புறாங்க. பிரபு, முதல்ல நாங்கள் இந்த பூமியை ஜெயிக்க விரும்பி ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இரக்கமே இல்லாமல் எங்கள் மக்களை கொன்னோம். செல்வத்திமிரால குருடாகி மதம் பிடிச்சிருந்தோம். அப்படிப்பட்ட நாங்கள் இன்னைக்கு மிகுந்த வேகமும் எல்லையற்ற ஆற்றலும் கொண்ட காலங்கிற தங்களோட ரூபத்தால் செல்வச் செழிப்பை இழந்து தங்களோட கருணையால் செருக்கழிஞ்சு தங்களோட திருவடிகளை நினைக்கிறோம். காணல் நீர் மாதிரியானதும் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு அழியறதுமான இந்த உடலால் அனுபவிக்கத்தக்கதான அரசாட்சியை நாங்கள் விரும்பலை. கேட்கறதுக்கு மட்டுமே இனியதான பரலோக வாழ்க்கைங்கிற ஸ்வர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டியதுமான வினைப்பயனையும் நாங்கள் விரும்பலை. இந்த நில உலகத்தில் பிறந்து இறந்து வாடுற எங்களுக்கு உங்கள் திருவடிகளோட நினைவு எந்த நிலையிலையும் அகலாமல் இருக்கிறதுக்கான உபாயத்தை சொல்லணும்னு வேண்டிக்கிறோம். வசுதேவ குமாரரும் பக்தர்களோட பாவத்தை களையறவரும் பரம்பொருளானவரும் அடிபணிஞ்சவரோட துயரத்தை துடைக்கிறவருமான கோவிந்தனான தங்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். பரீட்சித், சிறையில் இருந்து மீண்ட அரசர்களால் பாராட்டப்பட்ட கருணை கடலும் சரணடைஞ்சவர்களை காக்கிறவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்களை பார்த்து இனிய சொற்களால் சொன்னார். அரசர்களே, என்கிட்ட பக்தி கொள்ளணுங்கிற உங்க எண்ணம் உண்மையில் நல்லதே. நீங்கள் உண்மையைத்தான் பேசுகிறீங்க. செல்வமும் ஆளுமையும் திமிரை தரக்கூடியவை. அது மனிதனை தவறான பாதையில் இட்டுட்டு போய் கெடுக்கக்கூடியவைன்னே நினைக்கிறேன். கேகய வம்சத்து கார்த்தவீரியன், நகுஷன், வேணன், ராவணன், நரகாசுரன் மற்றும் தேவரும் அசுரருமான பல மன்னர்கள் செல்வச் செருக்கால தன்னோட உயர்நிலையை இழந்தாங்க.
பிறவி அடைஞ்ச இந்த உடல் முதலானவை முடிவுள்ளவைங்கிறதை உணர்ந்து என்கிட்டயே மனசை நிலைநிறுத்தி வேள்விகளால் என்னை வழிபட்டு மக்களை நேர்மையோடு காப்பாத்துங்க. தன்னோட வம்சத்தை அழியாம பெருக்கி அப்பப்போ ஏற்படுற இன்ப துன்பங்களையும் லாப நஷ்டங்களையும் சம நோக்கோடு அனுபவிச்சு என்கிட்டயே உள்ளத்தை பதிச்சு வாழுங்க. உடல் முதலானவற்றில் பற்றில்லாமல் விரதங்களை முறைப்படி செஞ்சு ஆத்ம நிலையிலேயே மூழ்கி மனசை என்கிட்டயே செலுத்தி கடைசியில் பரம்பொருளான என்னையே வந்தடைவீங்க. பரீட்சித், அத்தனை லோகத்துக்கும் ஆண்டவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்படி அரசர்களுக்கு நல்வார்த்தை சொல்லி அந்த அரசர்களை மங்கள நீராட்டி பணிபுரியறதுக்கு ஆண்களையும் பெண்களையும் அமர்த்தினார். நல்லா நீராடி அலங்கரிச்சுக்கிட்ட அவங்களுக்கு சிறந்த உணவு கொடுத்து அரசருக்குரிய தாம்பூலம் முதலான உபச்சாரங்களை செய்விச்சு உரிய ஆடை ஆபரணங்கள் பூமாலைகள் சந்தன பூச்சு இவற்றை ஜராசந்தனோட மகன் சகதேவனை கொண்டு உபசரிக்க வச்சார். இப்போ அந்த அரசர்கள் ஒளிமிக்க குண்டலங்களோட மழைக்கால இறுதியில் காணப்படுற சூரிய சந்திரர்கள் மாதிரி ஒளிமிக்கவங்களாக காணப்பட்டாங்க. ரத்தினங்களாலேயும் பொன் ஆரங்களாலேயும் அலங்கரிக்கப்பட்ட அந்த அரசர்களை இனிய சொற்களால் பாராட்டி நல்ல குதிரைகள் பூட்டின தேர்களில் அவங்கவங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சார் பகவான். இப்படி பகவானால் துயரில் இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த அரசர்கள் லோகநாதனான ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரோட செயல்களையும் நினச்சிக்கிட்டே அவங்கவங்க நாட்டுக்கு போனாங்க. அவங்க தங்களோட மக்கள்கிட்ட மகாபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரோட செயல்களை எடுத்துரைச்சாங்க. அவரோட ஆணைப்படி சோம்பல் இல்லாமல் நாட்டை ஆட்சி பண்ணினாங்க. கேசவனான ஸ்ரீ கிருஷ்ணர் பீமசேனன் மூலமாக ஜராசந்தனை அழித்து குந்தியோட புதல்வர்களான பீம அர்ஜுனர்களோட ஜராசந்தனோட மகனான சகதேவனோட உபசரிப்பை ஏற்றுக்கேட்டு அங்கே இருந்து புறப்பட்டார். எதிரிகளை அழிச்ச அவங்க இந்திரபிரஸ்தம் வந்து பகைவர்களுக்கு துன்பமும் நண்பர்களுக்கு இன்பமும் தர்ற மாதிரி சங்குகளை முழக்கினாங்க. சங்குலையை கேட்ட மக்கள் ஜராசந்தன் மறைஞ்சான்னு நிச்சயிச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அரசனான தர்மபுத்திரரும் தன்னோட விருப்பம் நிறைவேறினதா உணர்ந்தார். பீமனும் அர்ஜுனனும் ஸ்ரீ கிருஷ்ணரும் மன்னர் தர்மபுத்திரரை வணங்கி செஞ்சதத்தனையும் தெரிவிச்சாங்க. தர்மபுத்திரரும் கேசவனான பகவானோட கருணையால் ஜராசந்தவதம் நிறைவேறினதை அறிஞ்சு அன்பால் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக எதுவும் பேச முடியாத நிலையில் இருந்தார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 73வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.